பார்ப்போம். துக்ளக் அரசு வம்சம் எந்த நூற்றாண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1320 இருந்து 1414. தூக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது வேணும். இறந்துட்டோம், ஒரு பாடியை வந்து தூக்கணும்னா எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். அப்போ இப்போ 4ல் முடியும். 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த துக்ளக் அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். இவர் எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பானா? வெறும் 4 வருஷம் தான். 1320 இருந்து 1324. கியாசுதீனுடைய மகன் பெயர் என்னன்னா ஜூனாகான். கியாசுதீன் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அருகே துக்ளக்காபாத் என்ற ஒரு புதிய நகரை வந்து உருவாக்கியிருப்பாரு. இது எப்படி உருவாக்குறாருன்னா, அவருடைய மகனான ஜூனாகான் வந்து வாரங்கல் அரசரான பிரதாபருத்ரனை வெற்றி பெற்று நிறைய செல்வங்களை கொள்ளையடித்து வந்திருப்பாரு. அதன் மூலயமா வந்து துக்ளக்காபாத் என்ற ஒரு புதிய நகரை வந்து நிறுவுறாரு. முகமது பின் துக்ளக் என்று அறியப்படுபவர் யாருன்னா ஜூனாகான். ஜூனாகான் வந்து எந்த வருஷம் வந்து அரியணையை ஏறாருன்னா 1325. முகமது பின் துக்ளக்கினுடைய ஆட்சி காலம் எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1325 இருந்து 1351. துக்ளக்ல வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து நல்ல ஒரு கற்றறிந்த மனிதர். ஆனாலும் வந்து நல்லா படிச்சிருக்காரு. இருந்தாலும் அவருடைய புத்தி எப்படின்னா குரூரம் நிறைந்தவர். டெல்லியிலிருந்து, தலைநகர் டெல்லியிலிருந்து நாட்டின் மைய பகுதியில் உள்ள தேவகிரிக்கு வந்து யார் வந்து தலைநகரை வந்து மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனாகான் என அறியப்படும் முகமது பின் துக்ளக். தேவகிரிக்கு வந்து தௌலதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சவர் யாருன்னா ஜூனாகான். மொரோக்கோ நாட்டு பயணி வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபன் பதுதா. இவர் வந்து முகமது பின் துக்ளக்கோட டெல்லி வந்த போது டெல்லியை பார்த்து என்ன சொல்றாருன்னா காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அலாவுதீன் வந்து நிலவரியாக எதை வந்து வசூல் பண்ணாருன்னா தானியங்களை வந்து வசூல் பண்ணியிருப்பாரு. அதே வந்து முகமது பின் துக்ளக் வந்து நிலவரியாக வந்து என்ன வசூல் பண்றாருன்னா பணமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்கிறாரு. சேம் டைம் வந்து நிலவரியை வந்து உயர்த்தவும் செய்யறாரு. டெல்லியில இருந்து தௌலதாபாத் போக எத்தனை நாட்கள் ஆகும்? நடந்து போகணும்னா எத்தனை நாட்கள் ஆகும்னா 40 நாட்கள் வந்து ஆகும். செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் அல்லது ஜூனாகான். யாருடைய காலத்துல தோஆப் பகுதியில விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில் வெடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலத்துல தோஆப் பகுதியில விவசாயிகள் கிளர்ச்சியில் வெடித்தன அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல. பாமினி அரசு வந்து பாத்தீங்கன்னா பாமினி என்ற ஒரு பர்சன் வந்து ஒரு படை வீரராக வந்து இருந்திருப்பாரு. இவர் வந்து தௌலதாபாத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் வந்து கைப்பற்றி சுதந்திர அரசாக வந்து அறிவித்திருப்பாரு. இந்த பாமினி யார்கிட்ட படை வீரராக இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் அல்லது ஜூனாகான். மதுரை வந்து தனி சுல்தானாக எப்போ வந்து உருவாகுதுன்னா 1335. ஸோ முகமது பின் துக்ளக் வந்து 25ல் வந்து அரியணை ஏறி இருப்பாரு. அடுத்து 10 வருஷம் கழிச்சு 35ல் மதுரை வந்து தனி சுல்தானியமாக உருவாகுது. வங்காளம் சுதந்திர அரசானது எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1346. 35 மதுரைன்னா 46 வந்து வங்காளம். முகமது பின் துக்ளக் எந்த வருடம் இறந்துடுறாருன்னா 1351 மார்ச் 23 வந்து இறந்துடுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரேஷா துக்ளக் வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாருன்னா 1351 இருந்து 1388. பெரிய மனுஷன்னாவே நம்ம நார்மலா பெரிய மனுஷன்னா வயசை தானே மீன் பண்ணுவோம். அப்போ 88 வரைக்கும் வாழ்ந்திருக்காரப்பா. ஆக்சுவலி 83 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வருடங்கள் நம்ம கொஷின் பேப்பரில் கேட்குறாங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா பிரேஷா துக்ளக் பெரிய மனுஷன். அப்போ 88 எங்கே வருது, பெரிய நம்பர் எங்கே வருதுன்றது 80+ எங்கே வருதுன்றதை பாருங்க.
பெரோஷ் வந்து அரியணை வந்து ஏறுறாரு. யாருக்கு அப்புறம்? முகமது பின் துக்ளக் வந்து அவர் இறந்து போன பிறகு வந்து இவர் அரியணை வந்து ஏறுறாரு. சூப்பி நாணிகளுக்கு பரிசுகளை கொடுத்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவியாக அறக்கட்டளைகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் எல்லாம் கட்டியவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். விவசாயிகளுடைய கடன்களை வந்து ரத்து செஞ்சவர் யாரு? நீர்ப்பாசன கால்வாய்கள் வெட்டி வேளாண்மையை வந்து மேம்படுத்தியவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியவரும் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களையும் வந்து புனரமைத்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். பெரோஷாபாத், பெரோஷ்பூர், ஜான்பூர், இசார் ஆகிய புதிய நகரங்களை வந்து நிர்மாணித்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக்கினுடைய பையன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது கான். பெரோஷா துக்ளக் இறந்த போது அவருடைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 83. அடுத்து வந்து மட்டும் பார்ப்போம். தைமூர் படையெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1398. தாமர் லைன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தைமூர். இவங்க எந்த பகுதியில் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமூர் என்பவர் எந்த பகுதியில் ஆட்சி புரிஞ்சவர்னா மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் என்ற இடத்துல வந்து ஆட்சி புரிஞ்சவங்க. இவங்க டெல்லியை வந்து எந்த ஆண்டு வந்து தாக்குறாங்க தைமூர்னு பார்த்தீங்கன்னா 1398 டிசம்பரில் வந்து தாக்குறாங்க. தைமூர் படையெடுப்பால் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியும் அதுக்கடுத்து பஞ்சாப்பும். தைமூர் வந்து எங்க நினைவு சின்னங்களை கட்டதுக்காக இந்திய கட்டட கலைஞர்களையும் தச்சு வேலை செய்வோரையும் வந்து கூட்டிட்டு போறேன்னா சாமர்கண்ட்ல நினைவு சின்னங்களை கட்டுறதுக்காக. சையத் அரசு வம்சம் வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா 1414 இருந்து 1451. தைமூர் வந்து அவர் கைப்பற்றிய பகுதியான டெல்லி, மீரட், பஞ்சாப் என்ற பகுதிகளுக்கு வந்து யார் ஆளுநராக நியமிக்கிறாருன்னா கிசிர் கானை வந்து நியமிக்கிறாரு. சையத் அரசு வம்சம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1414. எந்த ஆண்டு சையத் அரசு வம்சம் முடிவுறுதுன்னா 1451 வந்து முடிவுறுது. கிசிர்கான் அடுத்து வந்து சையத் வம்சத்துல வந்த சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம்ஷா. அலாவுதீன் ஆலம்ஷா என்ன பண்றாரு? எனக்கு இந்த சுல்தான் பதவியே வேண்டான்னுட்டு 1451 துறந்துடுறாரு. அப்போ சையத் அரசு வம்சம்னா கிசிர்கான் வர்றாரு, அலாவுதீன் ஆலம்ஷா வர்றாரு. மற்றபடி அவங்கள பத்தி எந்த டீட்டெயிலும் வந்து இல்லை. அதனால பேருங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அலாவுதீன் ஆலம்ஷா இப்போ அல்லான்னு கூப்பிடாம ஆலம் ஆலம் அப்படின்னு வந்து சாமியை கும்பிட்டா என்ன பண்ணுவோம்? என்னடா இந்த ஆளு இப்படி பண்றாரு, அல்லான்னு ப்ரே பண்ணாம ஆலம் ஆலம், என்ன ஆலம் சொல்லி கும்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கான், ஸ்வீட் கான் இருக்கு இல்லையா, ஸ்வீட் கானை வந்து யாராவது முத்தமிடுறாங்க, கிஸ் பண்றாங்கன்னா, இப்போ யாரோ நம்மளுக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்காரு, அவர் கானை வந்து கிஸ் பண்றாரு, கிசிர் கான் கிஸ் பண்றாருன்னா நம்ம என்ன நினைப்போம்? கானுக்கு போய் யாராவது முத்தம் கொடுப்போம்ல, என்ன மனுஷன் சை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சையத் அரசு வம்சம் பண்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஜஸ்ட் அரசர்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்றத சொல்லலை. பட் அலாவுதீன் ஆலம்ஷா என்ன பண்ணியிருக்காரு? எனக்கு சுல்தான் பதவியே வேண்டாம் அப்படின்ட்டு பதவியை விட்டு போயிருக்காரு. பஞ்சாபை வந்து எப்படி அழைச்சிருக்காங்க? சிர்ஹிந்த் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. பஞ்சாபினுடைய ஆளுநராக யார் இருந்திருக்காங்கன்னா பகலுல் லோடி. அலாவுதீன் ஆலம்ஷா வந்து பதவியை விட்டு நீங்கினதால பஞ்சாபின் ஆளுநராக இருந்த பகலுல் லோடி வந்து லோடி வம்சத்தை வந்து தோற்றி விற்கிறாரு. அடுத்து லோடி அரசு பார்ப்போம். லோடி அரசு வம்சம் வந்து எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1451 இருந்து 1526. லோடி வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னா பகலுல் லோடி. ஆக்ரா என்ற நகரை வந்து உருவாக்கியவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. எந்த லோடி சுல்தான் வந்து ஆக்ராவை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தாருன்னா சிக்கந்தர் லோடி. எந்த லோடி அரசர் வந்து கலைகளையும் கல்வியையும் வந்து ஆதரித்தாருன்னா சிக்கந்தர் லோடி.
பானிபட் போர் வந்து எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1526. யார் யாருக்கிடையே நடைபெறுதுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே வந்து நடைபெறுது. யார் வந்து அந்த பானிபட் போரில் வெற்றி பெறாருன்னா பாபர் வெற்றி பெறதால டெல்லி சுல்தானியத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு முகலாய பேரரசை வந்து நிறுவுறாங்க. இப்ராஹிம் லோடி வந்து யாருடைய மகன்னா சிக்கந்தர் லோடியுடைய மகன். மதராசக்கள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்தோ சாராசானி கலை வடிவம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரசீக பாணியில் வந்து கட்டிடங்கள் வந்து இருந்திருக்கும். அதனுடைய அலங்கார வேலைப்பாடுகள் வந்து இந்திய பாணியில் வந்து இருந்திருக்கும். அப்படி இருக்கிறது தான் வந்து என்ன அழைக்கிறாங்க, இந்தோ சாராசானி கலை வடிவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம். டெல்லி சுல்தானியம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வம்சங்கள் வந்து இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அடிமை வம்சம். ஸோ டெல்லி சுல்தானமே வந்து அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். ஸோ நிறைய வீட்டில் வந்து இப்போ யாரை வந்து ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா லேடிஸை. ஸோ எல்லார் வீட்லேயும் கிடையாதுங்க, ரேரு. ஒரு சிலர் வீட்டில் நான் வந்து ஷார்ட்கட்காக சொல்கிறேன். ஸோ அடிமையாக வந்து யாரை ட்ரீட் பண்ணுவாங்க, லேடிஸை. அப்போ வந்து அடிமை வந்து ஃபஸ்ட்டு, லேடி வந்து லாஸ்ட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க லேடிஸ், இப்போ அடிமையாக வந்து அவங்கள நடத்துகிறோன்னா அவங்க வந்து கில்லுவாங்க. லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, கில்லுவாங்க. அதுக்கு ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஸோ வெறும் ஷார்ட்கட்காக தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. உடனே வந்து லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, செய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. முழுக்க ஷார்ட்கட்காக மட்டும்தான். என்னடா இப்படின்றது யோசிக்காதீங்க, ஷார்ட்கட்டை மட்டும் பாருங்க. ஸோ அடிமையாக வந்து இருக்கிறாங்க. அடிமையாக வந்து பெண்கள்ன்றது கடைசியில் வந்துடுது, லேடிஸ்ன்றது அது அப்படியே ஞாபகம் வைங்க கடைசியிலேன்றது. ஸோ அடிமையாக இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க, கில்லறாங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அப்போ வந்து லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, சை நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு பையனா, ஆம்பளையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா. அப்போ அடிமை அப்படின்றது அடிமை வம்சம், கில்லுவாங்கன்றது கில்ஜி வம்சம், தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்றது துக்ளக் வம்சம், சை அப்படி நீ எல்லாம் ஒரு ஜென்ஸா அப்படின்றது சைன்றது சையத் வம்சம், லேடிஸ்ன்றது லோடி வம்சம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆண்டுகளும் வந்து ரொம்ப முக்கியம், அவங்க அதுவும் வந்து படிச்சுக்கோங்க. அடிமை வந்து யார் படுத்துவா, 6 அறிவு இருக்கிற மனுஷன்தான். அப்போ 1206. ஸோ 12ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானியம் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ 1206 அந்த 06 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 60 வரும். 6 தலைகீழ போட்டால் என்ன வரும், 90ன்றது வரும். அப்போ 06 1290. கில்ஜி வம்சம் நல்ல ஒரு ஆளை பிடிச்சி கில்லுனா மினிமம் வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 ஃபிங்கர்ஸ் ஆவது யூஸ் பண்ணணும். அப்போ அடிமை வம்சம் முடிஞ்சதுலேருந்து 30 வருஷம் வரைக்கும் கில்ஜி வம்சம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அடிமை வம்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 வருஷம் வந்து கில்ஜி வம்சம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ 1290 30 ஆட் பண்ணிக்கோங்க, 1320. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் வந்து கில்ஜி வம்சம் வந்து 3 விரல வச்சு கில்றோம் 30 வருஷம். அப்போ 1320 வந்து ஞாபகம் இருக்கா, அது அப்படியே வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அவரை தூக்கிட்டு போகணும்னா எத்தனை பேர் வேணும், மினிமம் 4 பேர் வேணுமா. துக்ளக் வம்சம் வந்து 4ல் முடியுது. அது என்ன 4, 14 வந்து முடியுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சையத் வம்சம் வந்து பாருங்க 14 அடுத்து 15. அந்த 15 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணால் 51 வந்து வரும். ஸோ அந்த 51 லோடி வம்சம் வந்து பானிபட் போர் நிறைய வாட்டி எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். எப்போன்னா 1526. பானிபட் போர் எப்போ நடந்திருக்கும், 1526. ஸோ லோடி வம்சம் வந்து 1451 1556. அந்த முன்னாடி இருக்கிற வருஷத்தோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1206 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 0 அடிமை வம்சம், அந்த 0வை தூக்கிட்டீங்கன்னா 126 இருக்குமா. வம்சம் முடிகிறப்ப, அந்த லோடி வம்சம் முடிகிறப்போ அந்த 1க்கு பக்கத்தில் 5 போட்டால் 1526 வந்து முடியுது. ஸோ 1206 ஸ்டார்ட் ஆகுது, 1526 வந்து முடியுது. இதை வந்து மறந்துடாதீங்க. சுருக்கம் வந்து ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு வாட்டி நம்ம இவ்வளோ நேரம் படித்ததை வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் வந்து டெல்லி சுல்தானிய ஆட்சியை உருவாக்கியவர் யாருன்னா முகமது கோரி. எப்போ வந்து எந்த நூற்றாண்டுன்னா 12ஆம் நூற்றாண்டு. முகமது கோரி இறந்ததுமே வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் வந்து 1206 அடிமை வம்சத்தை வந்து நிறுவியிருப்பாரு. குத்புதீன் ஐபக் வந்து
போலோ விளையாட்டின் காரணமாக குதிரையிலிருந்து விழுந்து இறந்திருப்பாரு. இறந்ததுமே வந்து இல்துமிஷ் வந்து ஆட்சிக்கு வந்து வந்திருப்பாரு. குத்புதீன் ஐபக்குடைய மகன் ஆரம்ஷா இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு திறமை அற்றவர்ன்றதால குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனான இல்துமிஷை வந்து சுல்தானாக துருக்கிய பிரபுக்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இல்துமிஷினுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா. இல்துமிஷுக்கு ஒரு பையன் இருந்திருப்பாங்க. அவர் இறந்த காரணத்தால எனக்கு அடுத்து என்னுடைய மகள் தான் வந்து சுல்தானாக இருக்கணும்னுட்டு இல்துமிஷ் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால ரஷ்யா வந்து ஆட்சிக்கு வந்து வருவாங்க. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகுப் என்றவருக்கு வந்து உதவியாக வந்து அந்த பர்சனை வந்து வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. அது பிடிக்காத அந்த துருக்கி பிரபுக்கள் 40 பேர் கொண்ட ஒரு குழுவை இல்துமிஷ் வந்து அமைச்சிருப்பாரு. அந்த குழு வந்து இந்த எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமையை உதவிக்கு ஜலாலுதீன் யாகுப்பை சேர்த்தது பிடிக்காம ரஷ்யாவை வந்து கொன்றிருப்பாங்க. பால்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றறியும் முறையையும் 40 அமைப்பை வந்து ஒழிக்கிறாரு. இல்துமிஷ் கொண்டு வந்த அந்த 40 அமைப்பு சகல்கானி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த அமைப்பை வந்து பால்பன் வந்து ஒழிக்கிறாரு. சேம் டைம் வந்து ஒற்றறியும் முறையை வந்து கொண்டு வர்றாரு. கில்ஜி அரசு வம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து நிறுவியிருப்பாரு. பட் அலாவுதீன் கில்ஜி தான் வந்து கில்ஜி அரசு வம்சத்துல நீண்ட வருடங்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி யாருன்னா மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் வந்து துக்ளக் அரசு வம்சம் வரும். துக்ளக் அரசு வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் வந்து துக்ளக் அரசு வம்சத்தை வந்து நிறுவுவாரு. அவருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா ஜூனா கான் முகமது பின் துக்ளக். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, டெல்லியிலிருந்து தலைநகரை வந்து தேவகிரிக்கு மாற்றி தேவகிரி பெயரை தௌலதாபாத் அப்படின்னு மாற்றிருப்பாரு. மறுபடியும் வந்து டெல்லிக்கே வந்து தலைநகராக வந்து இருக்கட்டும்ன்ட்டு போயிருப்பாரு. அவருக்கு அடுத்து வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளக். இவர் வந்து மக்களுடைய நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட ஒரு இரக்கமுள்ள அரசராக வந்து இருந்திருப்பாரு. நல்லாவும் ஆட்சி பண்ணியிருப்பாரு. மக்களுடைய விவசாய கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருப்பாரு. கொடூரமான தண்டனைகள் எல்லாம் ஒழிச்சிருப்பாரு. அடுத்து வந்து தைமூர் படையெடுப்பு வந்து நிகழ்ந்திருக்கும். டெல்லியை வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. இவங்க யாருன்னா மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் என்ற பகுதியில் ஆட்சி புரிஞ்சவங்க. தைமூர் படையெடுப்பு எப்போ நடந்திருக்கும்னா 1398 வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த படையெடுப்புக்கு அப்புறம் தைமூர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர் கைப்பற்றிய பகுதிகளான டெல்லி, மீரட், பஞ்சாபுக்கு கிசிர்கான் என்ற ஒரு ஆளுநரை வந்து நியமனம் பண்ணுறாரு. ஸோ கிசிர்கான் என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து 1414 அவரை வந்து அரசராக அறிவிச்சுப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிசிர்கானுக்கு அடுத்து வந்து அலாவுதீன் ஆலம் ஷா அப்படின்ற வந்து வருவாரு. ஸோ இந்த கிசிர்கான் தான் வந்து என்ன வம்சத்தை தோற்றுவித்திருப்பாருன்னா சையத் வம்சத்தை வந்து தோற்றுவித்திருப்பாரு. கிசிர்கானுக்கு அடுத்து அலாவுதீன் ஆலம் ஷா வந்து வந்திருப்பாரு. அலாவுதீன் ஆலம் ஷா என்ன பண்ணுவாரு, எனக்கு இந்த பதவியே வேண்டாம் அப்படின்ட்டு பதவியை விட்டுட்டு போயிருப்பாரு. அப்போ வந்து பஞ்சாபின் ஆளுநராக பகலுல் லோடி வந்து இருந்திருப்பாரு. பகலுல் லோடி அதை அவருக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு லோடி வம்சத்தை வந்து தோற்றுவித்திருப்பாரு. ஸோ பகலுல் லோடிக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து சிக்கந்தர் லோடி வருவார். அவர் ஆக்ராவை என்ற ஒரு புதிய நகரை வந்து உருவாக்குவார். அதையே தலைநகராக கொண்டு ஆட்சி புரிவார். சிக்கந்தர் லோடிக்கு அடுத்து அவருடைய மகனான இப்ராஹிம் லோடி வந்து வருவார். இப்ராஹிம் லோடி வந்து ஆட்சி புரிகிறப்ப தான் வந்து பாபர் வந்து பானிபட் போர் வந்து நடைபெறும். 1526 பானிபட் போர் வந்து நடைபெறுது. பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு டெல்லி சுல்தானியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முகலாய அரசை வந்து நிறுவுறாரு. ஸோ இதுதான் ஸ்டோரி. நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருந்தால் இந்த பாடச்சுருக்கம் கொடுக்குறப்போ அதை படிச்சுட்டு எல்லாமே வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது மறக்குது என்ற பட்சத்தில் ப்ரீவியஸாக இருக்கிற பேஜஸில் என்ன பார்த்தோன்றதை ரீகால் பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.